கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மண்டபத்துல கார்த்தி மேல ஆசைப்பட்டுக்கிட்டு கார்த்தி கிட்ட டபுள் கேம் விளையாடிட்டு இருக்கிறாங்க ரம்யா. ரியா ஒரு பக்கம் ஆனந்த் மாதிரியே கார்த்தியும் முட்டாளா இருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு தான் ஆனந்த் கூட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இந்த பக்கமா முதல் புருஷனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க ரியா. கார்த்தியும் முதல் புருஷன் முன்னாள் புருஷன் மதுவும் சேர்ந்துக்கிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான் என்னன்னே தெரியாம ரியாவும் வந்து வசமா மாட்டிக்கிட்டாங்க. ரியா இப்போ என்ன செய்ய போறோம்னா தெரியலையே. இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக அட்டன் பண்ண முடியாம இவன் பாரு இப்போ நீ நம்மளை கஷ்டப்படுத்துறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கதவை திறந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது இன்னொரு கதவு லாக் பண்ணியிருக்கு. அந்த கதவை தட்டுறாங்க. தட்டுனதும் மது எதிர்பார்த்த மாதிரியே கதவை நீக்கி விடுறாங்க. ரியா உள்ளே போனதுமே மதுவை பார்த்ததும் சரியான டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணி வர சொன்னேன்? நான் எவ்வளோ ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனில் இருந்து தெரியுமா? உனக்கு எனக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல்ல, அதுக்கப்புறமா இன்னும் எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கேன்னு கேட்குறாங்க. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டேன். இதுக்கப்புறமும் இன்னும் என்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு திட்டுறாங்க. சாகிறதா இருந்தா செத்து தொலை, எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற? இங்கே பாரு, சாகிறதுனா நீ பாட்டுக்கு செத்துரு. என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நானே உன் கழுத்தை நெரிச்சு கொன்னாலும் கொண்டுடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு ரியா மிரட்டுறாங்க, திட்டுறாங்க. ரியா, நான் உன்னை மனசார காதலிச்சேன். நம்ம 2 பேரும் வாழலான்னு ஆசைப்பட்டும் வாழ்ந்தோம். ஆனால் என்கிட்ட பணம் காசு வசதி இல்லாதனால தானே நீ என் வாழ்க்கையிலேருந்து விலகி போயிட்டு இப்போ ஆனந்துக்கிட்ட பணம் காசு இருக்குதுங்கிறக்காக அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையில் நீ உள்ளே போந்திருக்க. இது பாவம். இந்த மாதிரி தப்பு செய்யாத. நீ பேசாமல் அவங்கள விட்டு விலகி வந்துடு. அவங்க லைஃப் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. டேய், அதை சொல்கிறதுக்கு நீ யாருடா? ஆனந்தே கட்டின பொண்டாட்டிக்கு தூக்கி போட்டுட்டு நான் தான் வேணும்னு ஏன் பின்னாடி வந்திருக்கான். அவன் கூட வாழ்கிற வாழ்க்கையில் எனக்கு உன்னால் ஒரு நாள் அந்த வாழ்க்கையை தர முடியுமா? வசதியே இல்லாத உன் கூட வாழணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? உன்னோட அட்வைஸ் எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க ரியா. ரியா, பணம் தான் உனக்கு முக்கியமா? நம்ம 2 பேரும் எப்படியெல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எப்படி வாழணும்னெல்லாம் ஆசைப்பட்டு கனவு கண்டோம். ஆனால் இன்னைக்கு பணம் இருக்குதுங்கிறதுக்காக நீ ஆனது பின்னாடி போயிட்டியேங்கிறாங்க. ஏய், மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், உங்ககிட்ட நான் ஒன்றும் அட்வைஸ் கேட்க வரல. இப்போ என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லு. நான் ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து அவசரமாக கிளம்பி வந்திருக்கேன். இப்போ நான் ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணியே ஆகணும். மதுவை விட்டுட்டு ஆனந்தை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? ஆனந்து கூட வாழ்கிற வாழ்க்கையில் பணத்துக்காகவும் ஆனந்துக்கிட்ட இருக்கிற சொத்து, காரு, பங்களா இதெல்லாம் நீ என்னைக்கு சம்பாதிக்க போகிற? உன் பின்னாடி நான் வந்து வாழ்கிறதுக்கு. ஆனந்து கூட வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? அப்படி ஆனந்துக்கிட்ட இருக்கிற ஃபேக்ட்ரி, காரு, பங்களா, சொத்து மதிப்பெல்லாம் இதை பற்றி ஏதாவது உனக்கு தெரியுமா? கட்டின பொண்டாட்டியே வேண்டான்னு சொல்லிட்டு ஆனந்த் என் கூட தான் வாழ ஆசைப்படுறாரு. இனிமேல் நீ எனக்கு ஃபோன் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சாகிறதா இருந்தாலும் சாக, முடியலையா நானே வேணாலும் கொன்று போட்டுறேன்னு சொல்லிட்டு மதுவை திட்டி தீர்க்குறாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத பற்றி சொல்லி காட்டுறாங்க, வருமானத்தை பற்றி சொல்லி காட்டுறாங்க, ஏற்படமில்லாத சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதிரி வசதியே இல்லாதவனை காதலிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கஷ்டம்தான் பட்டேன். இந்த காதலும் இல்லை கத்திரிக்காயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேவலமாக பேசிடுறாங்க. ஐயா மனசில் உள்ளது எல்லாமே அப்படியே கார்த்தியும் மதுவும் ஐடியா பண்ணின மாதிரியே அவங்க வீடியோ பிடிச்சிடுறாங்க. யதார்த்தமாக இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க. இப்போ கார்த்திக் கண்ணில் படக்கூடாதே அப்படின்னு இந்த ஆடு வெட்டுறதுக்கு தேடினா ஓடி ஒளியுமே அந்த மாதிரி போய் ஒண்டிக்கிட்டு நிற்கிறாங்க. சே, இப்படி வசமாக மாட்டிக்கிட்டுமே. ஆனால் இந்த கார்த்தி இதோட விட்டுருவான்னு பார்த்தா எப்படி தேடி பிடிக்கிறானே, என்ன பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வெளியே வர முடியாமல் நிற்கிறாங்க. பூனை புடக்காலையில் உட்காந்து சிரிக்குமா? அது மட்டும் இல்லை, கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருட்டு போச்சுன்னு நினைக்குமா? அந்த கதையை ரம்யா வேறொரு பொண்ணை அம்மான்னு கூட்டிகிட்டு வந்து கார்த்தி முன்னாடி அறிமுகப்படுத்திட்டு தீபா முன்னாடி நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு நான் தான் ரம்யான்னு போய் நிற்கிறாங்க. ஆனாலும் தீபா ஏமாந்தாலும் கார்த்தி ஏமாறுவாரா? கார்த்தி தான் விட்டுப்பாடு இல்லையே. எங்கேங்க உங்கள் ஃப்ரெண்டு? நான் பார்த்தாகணும் அப்படின்னு இப்படி வரமாக கேட்குறாங்க. என்னங்க, அப்போ இங்கே தானே இருந்தா, எங்கே போயிட்டு அம்மோ அப்படின்னு சொல்லி தீபா ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறாங்க. கார்த்தியும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறாங்க. ரம்யா குறுன்னு ஓரமாக நின்றுட்டு இருக்கிறாங்க. சரி, இதுதான் சான்ஸ். அவங்க தேடிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த வழியே தெரியாமல் போயிடணும் அப்படின்னு ரம்யா படிக்கட்டில் கீழே அவசர அவசரமாக ஓடி வராங்க. திரும்பவும் வந்து தீபா கிட்ட கேட்குறாங்க, உங்கள் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க. இவ்வளோ ஃபங்க்ஷன் வேலையில் இப்போ ரம்யாவை முக்கியமாக மும்முரமாக தேடுறாங்கன்னா காரணம் இல்லாமல் கார்த்தி செய்ய மாட்டார் இல்லையா? தீபாவும் அவங்க அத்தீவெல்லாம் விட்டு போட்டு வந்து இப்போ கார்த்திக்காக தன்னோட ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்தியே ஆகணுங்கிறக்காக தீபா மும்முரமாக தேடிட்டு இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி பார்த்தீங்களாங்கிறாங்க. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாளுங்க. உங்களை பார்க்குறதா உங்களுக்கு பக்கத்தில் நேராக வந்துட்டு இருந்ததை நான் கூட பார்த்தனே அப்படிங்கிறாங்க தீபா. சரி சரி, அப்போ இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க, தேடி பாருங்க அப்படிங்கிறாங்க கார்த்தி. அப்பாடா, வலை வீசி பிடிச்சிடுவாங்க போல இருக்குதே. இதோ காருக்கு பக்கம் வந்தாச்சு. இனிமேல் கொஞ்சம் ஸ்டெப்பு தான், போனோம்னா உடனே போயிடலாம். யாரு கண்ணிலையும் படாமல் போயிடணும்னு ரம்யா ஓடிட்டு இருக்கும்போது கரெக்டாக தோல் மேலே கை வைக்கிறாங்க. ரம்யா டக்குன்னு அப்படி விருக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. தீபா, அச்சோ, இப்போ கையோடு கூட்டிகிட்டு போய் அவள் ஹஸ்பண்டை அறிமுகப்படுத்தி ஆகணும்னு கூட்டிகிட்டு போவாளே, இப்போ என்ன செய்யறது? இவ்வளோ தூரம் கேம் விளையாடி எல்லாம் வேஸ்ட்டாக போச்சா அப்படின்னு நினைக்கிறாங்க ரம்யா. என்ன போது எங்கிட்டேருந்து நீ தப்பிக்கலான்னு பார்க்குறியா? இன்னும் நீ வந்து என் ஹஸ்பண்டையும் பார்க்கல, வந்த ஃபங்க்ஷனையும் முடிக்கல, அதுக்குள்ளே எப்படி போகலாம்? நீ போகிறதுக்காக அது வாங்குறாங்க. இல்லை, ஒரு அர்ஜென்ட் ஃபோன் வந்துச்சு, நான் அர்ஜென்ட்டாக எனக்கு ஒரு கால் வந்திருக்கு, நான் கண்டிப்பாக ஃபேக்ட்ரிக்கு போயே ஆகணும், நான் இன்னொரு நாள் வந்து
பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரம்யா ஏதேதோ சொல்லி தப்பிக்க பார்க்குறாங்க. நீ இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டை பார்த்தே ஆகணும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எங்கள் அத்தை மாமா கல்யாணனால சிறப்பாக நீ என் கூடவே இருந்து இந்த ஃபங்க்ஷனையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும். அதுக்கு முன்னாடி நீ போறக்காகாதுங்கிறாங்க தீபா. சே, நம்ம அவஸ்தையை புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. ஃபங்க்ஷனில் கூட கலந்துக்க முடியாத அளவுக்கு உனக்கு அப்படி என்ன வேலை? நாளைக்கு உன் வீட்டு ஃபங்க்ஷனில் நாங்கள் எல்லாருமே உன் கூடவே நிற்போம். நீ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் இருந்து தான் ஆகணும் வா அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போகிறாங்க தீபா. அந்த பக்கமாக பார்க்குறாங்க, கார்த்தி நிற்கிறாங்க. எங்க இப்படி கொஞ்சம் வாங்கலேன், என்னோட ஃப்ரெண்டு அம்முவை நான் கைப்பிடியோ பிடிச்சிட்டு வந்துட்டேன், வந்து பாருங்கன்னு கூப்பிடுறாங்க. கார்த்தியும் திரும்பி பார்க்குறாங்க. ரம்யாவை பார்த்ததும் உங்களுக்கு எதுக்கு இந்த கேப் மாத்தானம் வேலை இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு வர்றாங்க. கார்த்திக்கு முன்னாடி இந்த தீபா நம்மளை அறிமுகப்படுத்தி இப்படி அசிங்கப்பட வச்சுட்டாலே கார்த்திகிட்ட நம்மளே யதார்த்தமாக முதல்லயே பேசியிருந்துருக்கலாம். இப்போ இவ்வளோ டபுள் கேம் விளையாடிட்டுமே இப்போ வந்து என்ன கேட்க போறானோ தெரியலையேங்கிற மாதிரி இப்போ ரம்யா திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. தீபா யதார்த்தமாக ரெண்டு பேர்த்தையும் அறிமுகப்படுத்துறாங்க. ஆனால் கார்த்தி இப்போ வந்து கேட்குற கேள்விக்கு ரம்யா என்ன பதில் சொல்லி மறுபடியும் தப்பிக்க போறாங்களா, இல்லை வசமாக மாட்டிக்கிட்டு சிக்க போறாங்களாங்கிறதையும் நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம். ஒரு விசேஷத்தில் நல்லவங்களையும் தெரிஞ்சுக்க முடியுது, கெட்டவங்களையும் தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு விசேஷம் வந்தால் ஒவ்வொரு சொந்தங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அறிமுகமாக இருக்கிறதுக்கும் இப்படி ஒரு விசேஷங்கள் எல்லாம் தேவை. ரம்யாவை முகத்தறியை கிழிச்சு இந்த ஃபங்க்ஷனில் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க கார்த்தி. அதே மாதிரி ரியாவும் தனியாக போய் முன்னாள் புருஷனை பார்க்குறாங்க. வீடியோவில் நல்லா பதிவாயிட்டாங்க. இப்போ வீடியோ மூலமாக பலருக்கும் உண்மையை வெளியே காட்ட போகிறாங்க. அதுவும் ரியாவும் காதலிச்சு பணங்காசு இல்லைங்கிறக்காக உன்னோட காதலும் வேண்டாம் நீயும் வேண்டாம்னு தூக்கி போட்டு வந்த ரியா அவங்களுக்கு அவங்களே அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. இப்போ நம்ம கார்த்தி சாருக்கு அம்மா அப்பா கல்யாண நாளில் 2 பிரச்சனை தீர்ந்துருக்கு. ஒரு மனுஷன் திருமண இடமெல்லாம் இந்த பொண்ணுங்கனால தலைவலி வந்துக்கிட்டே இருந்தா என்னதான் பண்ணுவாருப்பா? அவ வெடுக்குன்னு வேரோட அத்து விட்டா தானே நல்லா இருக்கும். நிம்மதியாக தீபாவை வாடுறதுக்கு விடாம எங்கேயோ முளைச்ச காலா மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு முளைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் கூடவே இந்த ஐஸ்வர்யா வேற. இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு கார்த்தியும் தீபாவும் நினைக்கிறாங்க. ஆனால் தீபாவும் கார்த்தியும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க.